சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஜூன் 2026. பாப்தாதா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, जैसे कोई की विशेष नेचर होती है, उस नेचर के वश न चाहते भी चलते रहते। कहते हैं चाहती नहीं हूँ लेकिन मेरी यह नेचर है. பாபா சொல்கிறாரு, எப்படி சிலருக்கு நமக்குள்ளே கூட சில சுபாவங்கள் இருக்கும். அப்போ அது நம்ம அறியாமல் சில நேரத்தில் வெளியில் வந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோமா, நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கல, அல்ல அப்படி பேசணும்னு நினைக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, என் பழக்கம், என் சுபாவம் அப்படி, சின்ன பிள்ளையிலேருந்தே நான் இப்படி வளர்ந்துட்டேன், என்னை இப்படி வளர்த்துட்டாங்க, அதனால் எனக்கு இது மாற்ற முடியல, இது என் நேச்சர் அப்படின்னு சில விஷயங்களை நாம் சொல்லிக்கிறோம். ऐसे आप बच्चों की सरल नेचर हो जो सबको अनुभव हो कि यह सहज योगी स्वतः யோகி है. இது எப்படி உங்களுக்குள்ள தானாகவே அது ஊறி போயிருக்கோ, நேச்சர் நீங்கள் சொல்கிறீங்களோ, அது போல பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் சரளமாக ஆக்கி கொள்ளுங்கள். அதாவது யார் நம்மை பார்த்தாலும் அவங்களும் என்ன ஃபீல் பண்ணணுமா, இவங்க சகஜ யோகி, இவங்களை பார்த்தாலே ஒரு யோகி மாதிரி இருக்குது, இவங்க எப்போவுமே ஒரு யோக நிலையிலே இருக்கிறாங்க. யோக நிலையில கண்ண முடியல, அதாவது பாபா நினைவு இவங்களுக்குள்ளே இருக்குது, அந்த தெய்வீக தன்மை அவங்களுக்கு ஃபீல் ஆகணும். क्या करूं, कैसे योग लगाऊं, ये बातें खत्म. எப்படி யோகா பண்ணணும்னு தெரியலையே, என்னமோ போங்க, யோகாவே வரமா மாட்டேங்குது அப்படின்லாம் இல்லாமல் பாபா நினைவு நமக்கு தானாக வருது இல்லையா. ஹை சதா சகயோகி அர்த்தாத் யோகி. அப்போ நான் எப்பொழுதுமே தந்தையினுடைய காரியத்தில், பரமாத்மா காரியத்தில் அவருக்கு உதவியாளர் அப்படின்னா அவருக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் நினைவு இல்லாமல் நான் எப்படி செய்வேன், சேவா என்னுடையது இல்லை. என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய முயற்சி புருஷார்த்தம் என்னுடையது, ஆனால் சேவை யாருடையது, ஸ்ரீபாபாவினுடையது. அப்போ அவருக்காக தான் அவர் வேலை செய்கிறேன்னும் பொழுது அவர் நினைவு இல்லாமல் நாம் செய்ய மாட்டோம் இல்லையா. इसी एक बात को नेचर और नेचुरल करने से सभी सब्जेक्ट में परफेक्ट हो जाएंगे. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நேச்சராக ஆக்கிக்கோங்களேன். எந்த ஒரு விஷயம்னா நினைவில் இருப்பது. நம்ம ஆட்டோமேட்டிக் யோகி ஆயிடணுமா. ஸோ நினைவில் இருப்பது எனக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நேச்சுரல் ஆக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்துலையும், ஞானமோ தாரணாவோ சேவையிலையோ நம்முடைய முன்னேற்றத்திலேயோ எல்லாவற்றிலுமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருவீங்க. ஸோ இந்த ஒரு பாடம் தான் முக்கியமான பாடம். அதாவது இந்த ஒரு பாடத்தினுடைய ஆதாரத்தில் மற்ற அனைத்தும் அடங்கி இருக்கிறது. எனவே நேச்சுரல் யோகி ஆவதை உங்களுடைய நேச்சராக, ஸ்வபாவமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுதான் பாபா நமக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இஷாரா அல்லது சமிகை. நல்லது. ஓம் சாந்தி.